ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ காலத்தால் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி ட்ரெண்டு மாறி இருந்துச்சு. பட் 2 o'clock அப்புறம் மார்க்கெட் கிட்டத்தட்ட நெகட்டிவ் ட்ரெண்டுக்கே மாறிடுச்சு. நிஃப்டி 50 25,046 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 62 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 81,773 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 153 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 221 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 56,018 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 35,232 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 532 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். ஐடி செக்டார் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக FIS/DS டேட்டா. FIS 8 அக்டோபர் 81 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 329 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான அப்டேட்ஸை ஷேர் பண்ணிடுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள். டாடா குழுமத்தோட கீ அஃபிஷியல்ஸ் எல்லாமே கேபினட் மினிஸ்டரை மீட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் டாடா ட்ரஸ்ட்டோட போர்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 இருக்குது. இதில் யாரெல்லாம் போர்டில் இருக்கணும், அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. கார்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ இந்த டாடா குழுமத்தில் இருக்குது. இப்போ மிஸ்ட்ரி குரூப், சப்போர்ஜிம் பலன்ஜி குரூப்புக்கு என்னன்னா டாடா சன்ஸை எப்படியாவது லிஸ்ட் பண்ணிடணும். இது போக டாடா ட்ரஸ்ட்டில் இருந்து விஜய் சிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போனார். டாடா சன்ஸோட போர்ட்லேருந்து விஜய் சிங் எக்ஸிட் பண்ணிட்டு போனார். இது மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. டாடா ட்ரஸ்ட்டு தான் டாடா சன்ஸில் 66% ஸ்டேக் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக மிஸ்ட்ரி குரூப் ஒரு 18% ஸ்டேக் வச்சிருக்காங்க டாடா சன்ஸில். மிஸ்ட்ரி குரூப்புக்கு எப்படியாவது இது லிஸ்ட் பண்ணணும், அதாவது சப்போர்ஜி பலன்ஜி குரூப். ஆனால் டாடா சன்ஸை டாடா குழுமத்துக்கு லிஸ்ட் பண்ணுற ஐடியாவே இல்லை. ஸோ இப்போ இந்த போர்டில் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது. அதனால கீ அஃபிஷியல்ஸ் நோயல் டாடா சேர்மன், டாடா ட்ரஸ்ட் வைஸ் சேர்மனாக இருக்கிற வேணு ஸ்ரீனிவாசன், நெக்ஸ்ட் சந்திரசேகரன், ட்ரஸ்டி தாரியஸ் கம்பாட்டா, இவங்க எல்லாமே ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இவங்கள மீட் பண்ணி பேசியிருக்காங்க. கவர்மெண்ட் ஏன் இதில் தலையிடுறாங்கன்னா, இந்த டாடா சன்ஸு டாடா ட்ரஸ்ட்டு இவங்க தான் ஹோல் டாடா குழும கம்பெனிகளை வந்து ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா மொத்த டாடா குழும கம்பெனிகளுமே அடி வாங்கும். ஸோ இது வந்து இந்தியாவோட எக்கனாமியை பாதிக்கும். இப்படி எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தலையிட்டு இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க பார்க்குறாங்க. ஒன்று கார்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்துக்கும் மிஸ்ட்ரி குரூப்புக்கும் அந்த டாடா சன்ஸை எப்படியாவது லிஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க சப்போர்ஜி பலன்ஜி குரூப். டாடா குழுமம் வேண்டான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு போர்டில் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே விரைவில் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். அக்டோபர் 10 டாடா ட்ரஸ்ட்டோட போர்ட் மீட்டிங் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் யூகேயோட பிரைம் மினிஸ்டர் கீர் ஸ்டார்மர், இவர் வந்து அக்டோபர் 8, 9 இந்த 2 நாளில் வந்து இந்தியாவை விசிட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ இதில் ரீசென்ட்லி தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டோம். 99% ஆஃப் த இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸுக்கு டியூட்டி ஃப்ரீ தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கேருந்து காரு, விஸ்கி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே போகுது. இதுக்கு எல்லாமே டியூட்டி ஃப்ரீ தான் வரும். இது போக அங்கேருந்து பிரைம் மினிஸ்டர் மட்டும் வரல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 125 CEO, என்டர்பிரனர்ஸ், யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்ஸ், கல்ச்சரல் லீடர்ஸ் இவங்க எல்லாமே வரதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது குறித்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட், டிஃபென்ஸு, கிளைமேட், இனோவேஷன் இது சம்மந்தமாட்டு டிஸ்கஷன் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. இது வந்து யூகே பிரைம் மினிஸ்டர் கீர் ஸ்டார்மர் வந்து இந்தியாவை அக்டோபர் 8, 9 பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. கோல் இந்தியாவும் இர்கான் இன்டர்நேஷனலும் ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இது ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு, எதுக்குன்னா கோல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு தான் அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது கோல் இந்தியாவும் இர்கான் இன்டர்நேஷனலும் அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட Q2 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9 நாளைக்கு வருது. ஸோ வி ஆர் வெயிட்டிங், ரிசல்ட்ஸ் திருவிழா ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ரிசல்ட்ஸ் வரப்போதோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணது FMCG கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அதே நமக்கு வந்து நாம போட்டுவிட்ரும் போல் இருக்குது. ஏன்னா தாபர் சொல்கிறாங்க எங்களுக்கு பெருசாக இல்லைன்னு சொல்கிறாங்க, பெருசாக சேல்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் அதே தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் HUL, ITC இது எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். Q2 சேல்ஸு பொறுத்து இருந்து பார்ப்போம் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வருதான்னு. இது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வரிசையாட்டு ஃபஸ்ட்டு ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் தான் எல்லாமே வரிசையாட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FMCG, பேங்க்கு எல்லாமே வரிசையாட்டு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டோட Q2 அப்டேட்ஸ் வந்திருக்கு. ரீட்டைல் ரெவன்யூ 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து H1ல் ஃபஸ்ட் ஹாப்பில் 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டைமண்ட் சேல்ஸ் வந்து 31% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயர் ஆன் இயர் பேசிஸில் இந்த Q2ல் டோட்டல் ரெவன்யூ 6.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபில் டோட்டல் ரெவன்யூ 17.8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரீட்டைல் பிஸ்னஸ் 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சேம் ஸ்டோர் சேல்ஸு 7.5% க்ரோத் ஆயிருக்கு. இது போக
இந்த குவார்ட்டரில் சென்கோ கோல்டு வந்து 5 நியூ ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் வந்து 184 ஸ்டோர் கவுண்ட் வச்சுருக்காங்க. ஸோ செனஸ் பிராண்ட் ஸ்டோரும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாட்டு கொண்டு வந்திருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது போக எக்ஸ்பென்ஷன் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா கொல்கத்தாவில் ஒரு ஷோரூமு, நெக்ஸ்ட்டு 3 ஃப்ரான்சைஸ் லொக்கேஷன் பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோரூம் துபாயிலையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஷாப் இன் ஷாப் SIS ப்ரஷன்ஸ் அது வந்து 19 இருந்தது 24 லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த செனஸ் பிராண்ட் அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு நியூ ஷோரூம் வந்து ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டோர் கவுண்ட் வந்து 8 வச்சுருக்கிறாங்க. அந்த பிராண்டில் செனஸ் அப்படிங்கிற பிராண்டில் 8 ஸ்டோர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த SIS நெட்வொர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 100 கவுண்டர்ஸுக்கு வந்து, அதாவது சென்கோட கோகோ அண்ட் FO இந்த ஷோரூமை வந்து 100 கவுண்டர்ஸ் அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. டைமண்ட் ஜுவல்லரி அப்போர்ட் மொமெண்டமில் தான் இருக்குது, மேலே மாதிரி தான் போகுது. 12% growth காமிச்சிருக்கு Q2ல. H1ல 31% growth காமிச்சிருக்கு. வால்யூம் growth 14%. சில்வர் ஜுவல்லரி சேல்ஸ் பார்க்கும்போது வேல்யூ வைஸ் பார்க்கும்போது 54% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 12 month சேல்ஸ் வந்து 6800 கோடி வரைக்கும் இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது போக இதில் சென்கோ வந்து ஃபினான்ஷியல் 26ல் 20 நியூ ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயரில் நாங்கள் 7 to 8 வந்து லான்ச் பண்ணுற பிளானில் இருக்குதாட்டு சொல்கிறாங்க. Q3ல வந்து எங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் குவார்ட்டராக இருக்கும். ஏன்னா இந்த தன்டேராஸ், தீபாவளி இதெல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ரெவன்யூ க்ரோத் வந்து ஃபினான்ஷியல் 26ல் 18 to 20% இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சென்கோவோட ஷேர் ப்ரைஸ் 339 ரூபாவில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சுன்னா நான் வந்து ஸ்லோவாக யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் சென்கோ கோல்டில். இது வந்து சென்கோ கோல்ட் கொடுத்த Q2 பிஸ்னஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு சோலார் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 483 கோடி டீல் பார்த்தீங்கன்னா பல்க் எக்ஸ்ப்ளோசிவ் அது வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு பல்க் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து சப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 483 கோடி ஒர்த் ஆஃப் டீலு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸ்பைஸ் ஜெட் வந்து டேரக்ட் ரூட்ஸு, குறிப்பாட்டு போர்ட் பிளேயர், உதய்பூர் இங்கே வந்து டேரக்ட் ரூட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ டெய்லி ஃப்ளைட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க ட்ராவலர்ஸுக்கு. இது ஸ்பைஸ் ஜெட் கொடுத்த அப்டேட்டு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் சீசனை பேஸ் பண்ணி மோட்டிலால் ஓசால் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்து 650 ரூபா சொல்கிறாங்க. 34% மேலே போகும் கரண்ட் லெவல்லேருந்து அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Q2ல 15 நியூ ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த தீபாவளிக்குள்ளே இன்னொரு 15 நியூ ஷோரூம் ஓப்பன் பண்ண ஐடியாலையும் இருக்கிறாங்க. ஸோ 34% மேலே போகும். 650 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இருக்குது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. HDFC பேங்கோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா, அப்போ உங்களுக்கு ஃப்ளைட்டில் 6000 ரூபா வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது HDFC பேங்க் அண்ட் ஏர் இந்தியா கொண்டு வந்த அந்த லிமிட்டட் டைம் ப்ரொமோ கோடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நீங்கள் HDFC ஃப்ளை அந்த HDFC கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸுக்கு டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் புக்கிங் பண்ணும்போது இந்த ஆஃபர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவோட வெப்சைட் அல்லது மொபைல் ஆப் மூலமாட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் கிடைக்கும். அதாவது டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸுக்கு 400 ரூபாலேருந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸுக்கு 6000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ட்ரிப்பு டைப்பு அல்லது வந்து கேபின் கிளாஸ் அதை பொறுத்து இருக்குது. அக்டோபர் 1லேருந்து 18 வரைக்கும் இந்த ஆஃபர் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க HDFC பேங்க். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸுக்கு இந்த Q2 ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு குறிப்பாட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்குன்னு தெரில. ஐ திங்க் ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லையும் இருக்குது. அதுதான் அவங்களுக்கு பெரிய ரெவன்யூ ஜென்ரேஷன். அது இந்த வாட்டி நல்லா பண்ணிச்சுன்னா அவங்களோட ரிசல்ட்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அனாலிசிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எபிட்டா க்ரோத் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் 13%, குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 2% க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. BPCL, IOCL, HPCL இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இந்த மானியம் கொடுக்குறாங்க LPG, அதுலேருந்து ரிகவரி பண்ணுறதுக்கே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 crores சம்திங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனால் வந்து இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், கேஸ் கம்பெனிஸ் இவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாபர் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி FMCG செக்டார் கம்பெனிஸ் எல்லாமே அடி தான். இல்லை டாபரில் ஒன்று GST ரேட் கட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சேல்ஸ் அவங்களுக்கு அடி வாங்குது. சேல்ஸ் இருந்தாலும் பெருசாக ரெவன்யூ பேக்கப் இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ Q2 சேல்ஸும் வீக்காக தான் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருந்துச்சு. இப்போது டாபருக்கு இன்னொரு அப்டேட் என்னென்னா அவங்களோட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் குறிப்பாட்டு நேபாளெல்லாம் பெருசாக அடி வாங்குதுன்னு சொல்கிறாங்க. அது போக மேனா ரீஜன் சொல்லுவாங்க, டர்க்கி, பங்களாதேஷ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண நல்லாயிருக்கு. அதாவது நேபாளை தவிர்த்து அவங்களோட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸாக இருக்கிற MENA ரீஜனு, டர்க்கி, பங்களாதேஷ் இங்கே கொஞ்சம் நல்லா பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக ப்ரோக்கரேஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா UBS
செல் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. 500 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி அண்டர் வெயிட் ரேட்டிங்கு 400 ரூபா சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது அவங்களோட ஓவரால் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிட் சிங்கிள் டிஜிட் க்ரோத் காட்டும். ஐஎன்ஆர் டேர்ம்ஸ்லையும் சரி, கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்லையும் சரி. இது டாபரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஆப்பிள் ஐஃபோன் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஸோ $10 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஐஃபோன் எக்ஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபிசிக்கல் இயரில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபிசிக்கல் இயரில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் $10 பில்லியன் அளவுக்கு ஐஃபோன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் பார்க்கும்போது 88,730 கோடியாக இருக்குது. 75% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செப்டம்பரில் மட்டுமே $1.25 பில்லியன் ஒர்த் ஆஃப் டிவைசஸ் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. 10,625 கோடி, கிட்டத்தட்ட 155% இயர் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இது வந்து ஆப்பிள் ஐஃபோனோட இந்தியா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் எலிலில்லி. ஆக்சுவலி எலிலியோட அந்த மவுஞ்சாரோ அதுதான் இந்தியாவோட செகண்ட் ஹையஸ்ட் செல்லிங் ட்ரக்காக இருக்குது செப்டம்பரில். ஸோ இந்த வெயிட் லாஸ் ட்ரக்காக இருக்கிற மவுஞ்சாரோ ட்ரிசப்பெப்டைடுன்னு சொல்லுவாங்க. 80 கோடி ரெவன்யூ வந்திருக்கு செப்டம்பரில். 42% மந்த் பேஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாப் செல்லிங் ட்ரக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா GlaxoSmithKline. இது வந்து ஆக்யூமெண்டின் அண்ட் ஆன்டிபயோட்டிக்கு 85 கோடி இதில் ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எலிலில்லி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஏபிபி பிஸ்னஸ் கொடுத்த அப்டேட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட ரோபோட்டிக்ஸ் டிவிஷனை வந்து நாங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறோம் $5.4 பில்லியன். அதை செப்பரேட்டாக லிஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாட்டு ஜப்பானை சேர்ந்த சாஃப்ட் பேங்க் குரூப்புக்கிட்ட நாங்கள் அதை டைவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட ரோபோட்டிக்ஸ் டிவிஷனை வந்து ஜப்பானை சேர்ந்த சாஃப்ட் பேங்க் குரூப் கார்பரேஷன் அவங்கள்ட்ட $5.375 பில்லியன் டைல்யூஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏபிபி கொடுத்த அப்டேட்டு. ஆனந்த்ராஜ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு 1100 கோடி QIP மூலமாட்டு ரைஸ் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரியாலிட்டி செக்டர், ரியல் எஸ்டேட் செக்டரில் இருக்கிற கம்பெனி அவங்க தான் ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் Q2 ரிசல்ட்ஸ்க்கான அந்த போர்ட் மீட்டிங் அக்டோபர் 15 வச்சுருக்கிறாங்க. ஸோ ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸோட ரிசல்ட்ஸ் அக்டோபர் 15 வரும் போல் தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமவர்தனா மதர்சன் இன்னைக்கு 2.5% விழுந்துருந்துச்சு. 101 ரூபா வரைக்கும் போனது. 101 ரூபா 22 காசு போனது. 101 ரூபா 55 காசில் க்ளோஸ் ஆகிருக்கு சமவர்தனா மதர்சன். நான் வந்து சமவர்தனா சுமி ஒயரிங் அது வந்து மதர்சன் சுமி ஒயரிங் அது கன்சிடர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்ன ஒன்றுனா சமவர்தனா மதர்சன்னைக்கு விழுந்ததுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. அவங்களோட BMW வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஆட்டோ காம்பனன்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறதுல மேஜராக இருக்கிறாங்க. பட் BMWவோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுது. 2025 ஃபினான்ஷியல் இயரில் ப்ராஃபிட் வார்னிங் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இது போக ஏர்னிங்ஸ் ஃபோர்காஸ்ட்டும் ரொம்பவே வீக்கராக இருக்குது. சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே போராக இருக்குது. ஏன்னா அந்த சில டேரிஃப் ரீஃபண்ட்ஸ் எல்லாமே டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் யூரோப்பியன் யூனியனுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் அந்த டேரிஃப் ரீஃபண்ட்ஸ் எல்லாமே டிலே ஆகுது. இது எல்லாமே ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால இந்த BMWவுக்கு சேல்ஸ் ப்ரெஷராக இருக்குது, ப்ராஃபிட் அடி வாங்குது. இது ஒரு மேஜர் ரீசனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. BMW குரூப்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கார்ஸ் அண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஆனால் காம்பனன்ட் சப்ளை இங்கேருந்து போகுது. இப்போ சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ்லாம் சப்ளை பண்ணுறோன்னா சைனாலே அங்கே இருக்காங்க. ஆனால் கம்மியான ப்ரைஸில் தான் இவங்க சப்ளை பண்ணணும். இது போக இந்த பிரச்சனை வந்து நிற்குது. இதில் இவங்க BMW பார்த்தீங்கன்னா முனிச்சு, நெக்ஸ்ட் வந்து ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரேசில், மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, சைனா இங்கே எல்லாமே அவங்களோட வெஹிக்கிள்ஸை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மதர்சனோட டோட்டல் ரெவன்யூவில் BMW 5% கான்ட்ரிபியூட் பண்ணுது ஃபினான்ஷியல் 24 பார்க்கும்போது. ஸோ அது அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற பேஸில் விழுந்திருக்கு. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியான மதர்சன் சுமி ஒயரிங்கில் ஸ்டில் கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இப்போதே வெயிட் பண்ணுங்கள். நான் சுமி ஒயரிங்கே ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது கன்சிடர் பண்ணி எகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் கன்சிடர் பண்ண லெவலில் வந்து தாண்டி மேலே போயிருக்குது. ஸோ இப்போதைக்கு இதிலலாம் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பராக் பாரிக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு குறிப்பாக ஒரு 4 பேங்க் ஸ்டாக்ஸ்லையும் ஐடிசிலையும் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பரில் மாருதி சுசுகியில் ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதில் எல்லாமே ஸ்டேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது போக ஒரு 7 அதர் ஸ்டாக்ஸ்லையும் ஐடிசிலையும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு 7 ஸ்டாக்ஸில் பை பண்ணியிருக்கிறாங்க. நான் மாருதி சுசுகியில் ஒரு 50,000 ஷேரை வந்து விற்றுக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதர் 7 ஸ்டாக்ஸ் நீ பார்க்கும்போது ஒன்று சிப்லா, டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ், ஈட் பாரி இந்தியா, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், ஜைடஸ் வெல்னஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாட்டு வாங்கியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் பார்க்கும்போது 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மே 24. ஸோ இவங்க வந்து இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1.19 lakh crore இருக்குது இப்போ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஐடிசிலலாம் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க, ஃபார்மா கம்பெனிஸில் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ரீசெண்ட்லி பேசிகிட்டு இருந்த பங்கில் தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ரெட்டிஸோ சரி, சிப்லா. ஆனால் சிப்லா வந்து வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நம்ம இப்போ கை வைக்க முடியாது.
பவர்கிரிடம் கொஞ்சம் இப்போதைக்கு வெயிட் தான் பண்ணணும். ஜைடஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண பங்கு தான். இது போக ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டோம். பட் இவங்க வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஐடிசி ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மாருதிக்கு ரொம்ப வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து பராக் ஃபாரிக் ஃப்ளெக்ஸி ஃபண்ட் கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.